என்ற பெயரோடு சிறந்திரப்போடு வாழ்ந்தவரை நாங்களோ வாழையடி வழியாக தொழில் செய்துட்டு வரோம். ஆரம்பத்தில் பாட்டு செய்திருந்தாங்க, அதன் பிறகு அம்மா செய்தாங்க. மூன்றாவது தலைமுறை தொழில் நான் செய்துட்டு வரேன். அப்படி இருக்கும் பொழுது 6 தினமே எத்தனையோ பேர் என்னண்டு வருவாங்க போவாங்க. காலெல்லாம் சம்பாதிப்பேன். இன்றைய தினம் பார்த்தா அந்த பொங்கல் அதுவும் ஒரு கிராக்கி கூட வரவே இல்லையே. ஆமா, அது வேற ஒருத்தர் தடுமா இருக்காரு. அவர் வருவாருன்னு பாக்குறேன். எவ்வளவு வச்சுக்கிறாரு? 2000 ரூபாய் தான் போதுங்க. யார் கண்டுபட்டுச்சே தெரியல. ஆமா, அது யாரோ ஒரு ஆடவர் வருகிறார். யாருன்னு சொல்லுங்க. இவ்வளவு அழகை கொடுத்த அந்த இறைவன் உனக்கு ஏற்ற அந்தஸ்தை கொடுக்க மறந்து விட்டான். எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி ஆடிக்கொண்டிருப்பே பிழைக்கிறேங்க. என்ன செய்வது? என் தொழில் அது போல. என்னங்க இருந்தாலும் என்னை நம்பு, உனக்கு வராது இனிமே வம்பு. அப்படியா? என்ன சொல்றீங்க? புரியவில்லையா? ஆமா, அதிர்ஷ்ட பெண் தொடர்ந்து கொண்டே வருகிறது. சொல்லுங்க. அதிர்ஷ்ட தேவதையினுடைய வீட்டின் கதவை தட்டுகிறது. அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? இந்நாட்டு இளவரசர் இருக்கிறாரே ஆதித்யன், ஆமா, அயல்நாடு சென்று இருக்கிறார். அவர் வருவதாக செய்தி. அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? உன் கஞ்சாலை காட்டி காமவலை வீசி கண்ணியமான மொழிகளை பேசி அவரை உன்னுடைய வலையில் சிக்க வைத்து விட்டால் இந்நாட்டுக்கே மகாராணி நீதான். அது மட்டும் தானா? ஆவத பெண்ணா ஐவத பெண்ணா சாவத பெண்ணா சகலமா என்னால் ஒரு பெண் நினைத்தால் இவரால் வினயம் விட்டலாம். அப்படியா? இருந்தாலும் வயசு இருக்கிறதும் தொழிலாம் செய்ய முடியும். என்னங்க, எனக்கு வயசு ஆயிட்டா, எனக்கு இன்னொரு தொழில் தேவையில்லவா? தேவராணி, எனக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. என்னங்க, எங்க முருக மாமா ஒரு 5000 ரூபாய் தரனா வரலாம். ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் வரையா மாமா? வரையா முருக மாமா? யாரு? சரி, அசோக மாமா தான் வர. 2 பேரும் தான் சேர்ந்து வாங்க. வேணா நான் சொல்ல போறேன். இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ, ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழலாம். என்னங்க, கண்டிப்பா ஒருவனுக்கு ஒருத்தர் நான் வாழ்ந்து காட்டுறேங்க. எப்படி தெரியுமா? முன்னாடி உனக்கு மட்டும் போறேன், வேற யாருக்கும் போட மாட்டேங்க. அதுதான் எதிர்பார்த்தேன். போன்ற புருவம், துறை போன்ற நெத்தி, கோவப்பழம் போன்ற உடல், கார்மேக போன்ற கூந்தல், கத்திப்போல் கண்கள், போல் பற்கள், அகண்ட மார்பகம், இரண்ட தோள்கள், அன்ன நடை, வண்ண உடை, சின்ன இடை, கடலுக்கு கப்பல் அழகு, உடலுக்கு தூப்பில் தான் அழகு. அப்படியா? எனக்கு அப்படிதாங்க. நானும் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆடவர் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உலப்பன அழகான ஆடவர்களை எல்லாம் பார்த்திருக்கேன். என்ன வளர்க்க முடியுங்களே? காமதேவனால் படைக்கப்படும் உருவம், கண்ணில் மழக்கையின் பருவம், கட்டான உடலும் முகத்தோடும் சேர்ந்து முத்தமிட்டா கண்ணங்க. ஆமா, எப்படி தெரியுமா? என்னங்க